உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறைவார்த்தை எனும் நிகழ்ச்சிக்கு தந்தையர்கள் நாங்கள் கரங்கூப்பி வருகை என்று வரவேற்கின்றோம். இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள். நம் ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்ற பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். நம்பிக்கையூட்டும் ஒரு விழா, இதயத்தில் எதிர்நோக்கை அப்படியே எழுப்புகின்ற ஒரு விழா. இந்த விழா உண்மையிலேயே நமக்கு மன நிறைவை தருகிறது. ஒரு திரைப்படம் பார்க்கிறோம் அல்லது ஒரு கதை கேட்கிறோம், அதனுடைய முடிவில் என்ன என்று கேட்பதைப் போல இயேசு இந்த உலகத்திற்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு பணியாற்ற வந்தார். அந்த பணி எப்படி முடிந்தது என்பதை நமக்கு சொல்லுகிற ஒரு முத்தாய்ப்பான பெருவிழா. இயேசு தான் புறப்பட்ட இடத்திற்கே தன் பணியை வெற்றிகரமாய் முடித்துவிட்டு அவர் மீண்டும் சென்றார் என்பதை சொல்ல வருகிற ஒரு அற்புதமான விழா. ஆகவே இந்த விண்ணேற்ற பெருவிழாவிலே திரு அவை நமக்கு தந்திருக்கிற இறைவார்த்தையின் ஒளியில் நாம் இப்பொழுது கலந்துரையாடல் மேற்கொள்கின்றோம். நாம் ஞாயிறு வழிபாட்டிலே பின்பற்றுகிற மூன்றாவது சுழற்சியிலே லூக்கா நற்செய்தியாளர் தான் நம்மோடு பயணிக்கின்றார். அதன்படி இந்த ஆண்டு ஞாயிறு கொண்டாட்டமாக இருக்கின்ற விண்ணேற்ற பெருவிழாவிலே லூக்காவுடைய நற்செய்தியிலிருந்து வாசிக்கின்றோம். இந்த விண்ணேற்ற நிகழ்வை 4 நற்செய்தியாளர்களிலே 2 பேர் நமக்கு விளக்கி சொல்கிறார்கள். அதிலே லூக்கா தத்ரூபமாக, ஆல்மோஸ்ட் டிராமாட்டிக் என்று சொல்கிறோமே, ஒரு நாடக பாணியிலே உணர்ச்சி பூர்வமாக, உணர்வு பூர்வமாக இதை நமக்கு படம் பிடித்து பதிவு செய்திருக்கின்றார் என்பது நாம் குறிப்பிட வேண்டிய ஒன்று. லூக்காவுக்கு அடிப்படையிலேயே மீட்பு வரலாற்றை எப்படி பிரித்து பார்ப்பார் என்றால் 3 கட்டங்களாக பிரிப்பார். முதல் கட்டம் இஸ்ராயலுடைய காலகட்டம், எதிர்பார்ப்பின் மீட்பருக்காக எதிர்பார்த்திருந்த காலகட்டம். அது திருமுழுக்கு யோவானோடு நிறைவாகிறது. 2வது கட்டம் இயேசுவின் காலம், இயேசு பிறந்து வளர்ந்து மீட்பை அறிவித்து இறந்து உயிர்த்து விண்ணேற்றம் அடைந்தது அதுவரை. 3வது கட்டமாக அவர் பார்ப்பது திரு அவையின் காலம். ஆவியானவர், உயிர்த்த ஆண்டவருடைய ஆவியானவர் திரு அவையை இயக்கிய அந்த காலம், அதன் திரு அவை நம்முடைய காலம், தொடர்கின்ற காலம். அதைத்தான் அவர் திருத்தூதர் பணிகளிலே விளக்குகின்றார். எனவே லூக்கா இன்று ஆண்டவருடைய விண்ணேற்றத்தை எப்படி தத்ரூபமாக நமக்கு விளக்கி சொல்கிறார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது. லூக்கா நற்செய்தி இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாசகம் 2 பெரும் பகுதிகள். இந்த 2வது பகுதி தான் இயேசுனுடைய ஆண்டவருடைய விண்ணேற்றத்தை பற்றி சொல்லுகின்றார். அதன் முதல் பகுதியிலே உயிர்த்த ஆண்டவர் சீடர்களுக்கு தோன்றி காட்சி கொடுக்கின்ற முதல் பகுதியில் 3 கருப்பொருள்கள் மிக மிக முக்கியமானது. அது என்னவென்றால், மெஸ்ஸியாவினுடைய துன்பமும் இறப்பும், 2வது 3ஆம் நாள் உயிர்த்தெழுதல், 3வது பாவ மன்னிப்பு பெற மனம் மாற வேண்டும் என்று பறைசாட்டுதல். இதுதான் கொடுக்கப்பட்ட திரு அவையின் நற்செய்தியினுடைய மையப்பகுதியாக ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் இந்த 3 கருப்பொருளுமே திருத்தூதர் பணி 2வது அதிகாரத்தில் பேதுரு அதை முன்வைப்பார். அவர் சொல்லும் பொழுது மெஸ்ஸியாவினுடைய துன்பத்தையும் இறப்பையும் பற்றி சொல்லுவார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லுவார், பாவ மன்னிப்பு பெற மனம் மாற வேண்டும் என்பதை பற்றி பறைசாற்றுவார். அந்த 3 கருப்பொருளுமே இதெல்லாம் பறைசாற்றுறது, அறிவுறுத்துறது எதற்கு என்றால், நீங்கள் என்னுடைய சாட்சிகள். அந்த வார்த்தை மார்த்துரியா, மறை சாட்சி, வேத சாட்சி, மாற்றையர் என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும். அதாவது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், உயிர்த்த ஆண்டவரை காட்சியை பற்றி சொல்ல வேண்டும், அதன் பிறகு அமைகின்ற இயேசுவின் விண்ணேற்றத்தை பற்றிய சாட்சியாக இவர்கள் மாற வேண்டும் என்பதை மையப்படுத்தி லூக்கா நற்செய்தியாளர் தத்துருவமாக தந்தையவர்கள் சொன்னது போல அந்த விண்ணேற்ற நிகழ்வை அருமையாக தெள்ளத் தெளிவாக ஒரு நாடக பாணியிலே அருமையான விதத்தில் விளக்கியிருப்பார். இந்த உயிர்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே எந்த ஒரு எவிடன்ஸுமே அங்கே இல்லை. விண்ணேற்பு அழகாக அவர் கண்கூடாக பார்த்து அனுபவித்ததை இங்கே அழகாக லூக்கா படம் பிடித்து காட்டுகிறார். அதாவது இங்கே இயேசுவின் பணி நிறைவேறுகிறது, சீடர்களின் பணி துவங்குகிறது. லூக்கா 24:52 அவர்கள் வணங்கிவிட்டு பெருமகிழ்ச்சியோடு போனாங்க. இயேசுவை யாராவது அனுப்பிச்சிட்டா ரொம்ப வருத்தமாக இருக்குது, யாராவது பிரிந்து போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இயேசுனுடைய அந்த விண்ணேற்பின் சமயத்தில் அவர்கள் பெருமகிழ்வோடு, ஒரு பெரிய நிறைவு, எல்லாம் முடிஞ்சிடுச்சுப்பா, இனி நம்ம பணியை செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு போவதை இங்கே அழகாக லூக்கா எடுத்து காட்டுகின்றார். இந்த பெரும் மகிழ்ச்சிக்கு காரணம் இயேசு அவர்களை போதுமான அளவுக்கு ஆற்றல் படுத்தியிருக்கின்றார். எஸ், எம்பவர்ட் தெம்.
தயார் செய்திருக்கின்றார், அவர்களை பக்குவப்படுத்தியிருக்கின்றார். சென்ற வாரங்களில் நாம் படித்தது போல குறிப்பாக ஆவியானவருடைய உடனிருப்பு இருக்கிறது என்பதையும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். தந்தை அழகாக குறிப்பிட்டார்கள் 2 காரியங்கள். ஒன்று, உயிர்த்த ஆண்டவருடைய காட்சி. ஆனால் நீங்கள் காட்சியிலே மதிமயங்கி போய்விடார்கள், நீங்கள் சாட்சிகளாக மாற வேண்டும். அதுதான் இன்றைய நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வுக்கு ஒரு தந்தை சொன்னது போல இயேசுடைய பணி நிறைவு, திரு அவையினுடைய திருத்தூதருடைய நம்முடைய பணி தொடக்கம் என்று சொல்லலாம். அப்போ நாம் எல்லோரும் காட்சியிலே நாம் மயங்கி போனவர்களாக இருக்கும்பொழுது நாம் பக்திமான்களாக இருப்போம். அப்படியே காட்சி கண்டு புதுமைகளுக்காக வெயிட் பண்ணிட்டு அதுக்காக காத்து கொண்டு இருப்பவர்கள் இது மட்டுமே இருக்காது. ஆனால் சாட்சிகளாக வாழ்பவர்கள் யார் என்றால் தந்தை குறிப்பிட்டது போல அந்த மார்ட்டியர்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதாவது மறை சாட்சிகள், முன்னால் வேத சாட்சிகள் என்று சொல்லும். ஆனால் அதைவிட இயேசுடைய வாழ்வுக்கும் போதனைக்கும் இறையாட்சியினுடைய எல்லா விழுமியங்களுக்கும் நான் உள்வாங்கி சான்று பகர்வது தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய அழைப்பாக நாம் பார்க்கின்றோம். இந்த கிறிஸ்துவ வாழ்வினுடைய அழைப்பு இங்கு தொடங்குகிறது என்று நாம் நிச்சயமாக தந்தை குறிப்பிட்டது போல நாம் இன்று உணர முடிகின்றது. லூக்கா நற்செய்தியினுடைய இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றால், எருசலேம் கோவிலில் துவங்கி எருசலேம் கோவிலில் முடிவடையும். லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எருசலேம் கோயிலில் அந்த திருக்கோயில் முன்பாக சக்கரியா திருத்துயகத்தில் நுழைகின்ற அந்த ஒரு நிகழ்ச்சியை நாம் படிப்போம். கடைசியில் இந்த லூக்கா நற்செய்தியை முடிக்கின்ற பொழுதும் எருசலேம் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள். ஆக எல்லாரும் எருசலேம் நோக்கி பயணித்தார்கள். அந்த குவிதல், சென்ட்ரிபீடல் என்று சொல்லுவார்கள், அதான் லூக்கா நற்செய்தி. அடுத்தபடியாக நம்ம திருத்துதர் பணியை பார்க்கும்பொழுது சென்ட்ரிஃபியூகல், எருசலேமிலிருந்து துவங்கி உலகத்தின் கடை எல்லை வரை என்ற வார்த்தைகள் இருக்கும். ஆனால் எருசலேம் என்பது லூக்கா நற்செய்தியினுடைய மிக மிக மையமாக இருக்குது. இயேசுடைய முதல் பிரிவு ஒன்று இருந்தது, அதுதான் அவருடைய சிலுவை மரணம். அப்போது சீடர்கள் என்ன பண்ணிட்டாங்க, சிதறுண்டு போயிட்டாங்க. எல்லாம் அவங்கவுங்க ஓடி போயிட்டாங்க, எங்கெங்கே போனாங்கன்னு தெரியல. ஆனால் இங்கே அந்த மாதிரி சிதறுண்டு போய்விடக்கூடாது என்பதற்காக இயேசு மிக தெளிவாக சொல்லியிருந்தார். நீங்கள் கொடுக்குற அந்த லீடு, இந்த திருத்தூதர் பணிகளில் நடக்க போகிறதுக்கு இயேசு ஆயத்தப்படுத்துகிறார். நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். போன தடவை ஓடின மாதிரி ஓடி போயிடாதீங்க. ஆனால் இப்போ பெரிய காரியங்கள் நடக்க போகிறது, நீங்கள் பெரிய காரியங்கள் செய்ய போகிறீர்கள். அதான் ஆண்டவர் அழகாக அவளை அந்த லூக்கா நற்செய்தி நிறைவிலே சொல்கிறார். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை, இப்போ அந்த ஆவியானுக்கு பேரை மாற்றிட்டார். ஒரு பவர் உங்களுக்கு வல்லமை மேலிருந்து அனுப்பப்படும், உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரிலேயே இருங்கள். தந்தை சொன்னது மாதிரி எருசலேமிலே நீங்கள் இருங்கள் என்று அவங்களை கட்டி போட்டார். இந்த சூழ்நிலை தான் அவர்களோடு அப்படியே நடந்துக்கிட்டே போகிறாரு, பேசிக்கிட்டே நடந்துகிட்டே போயிட்டு அப்படியே விண்ணேற்றம் அடைந்தார். பிரேக் ஆஃப் அப்படியே நடக்குது. அது போகும்போது அது சீடர்களுக்கு ஒரு விதத்தில் மகிழ்ச்சியாக இருந்திருக்கு, ஆண்டவரோடு நடக்கிறது. அது திடீர்னு போனப்போ அவர்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஏமாற்றமாக இல்லை. காரணம், அந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசு அவர்களை பக்குவப்படுத்தி விட்டார் என்பது உறுதி. இப்போது அந்த நேரத்தில் என்னென்ன நடக்கிறது என்பதைத்தான் தொடர்ந்து அவர்கள் கோவிலில் எப்பொழுதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள். அவர்கள் அந்த அடுத்த நிலைக்காக ஆயத்தப்படுத்துகிறார், தங்களை தயார் செய்கிறார்கள். லூக்கா நற்செய்தியினுடைய தொடர்ச்சி என்பதற்கு அருமையான உதாரணமே இந்த லூக்கா நற்செய்தியை தொடங்கும் பொழுதும் எழுதுகின்ற வசனம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம், மாண்புமிகு தியோஃபில் அவர்களே என்று சொல்லி அவருக்காக எழுதுவார். அதே போல திருத்துதர் பணியிலும் ஆரம்பிக்கின்ற பொழுது தியோஃபில் அவர்களே, இதை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். தியோஃபில் என்றால் கடவுளின் நண்பர் என்ற அர்த்தம். கிறிஸ்துவை அறிய முயன்ற யாவருமே, முயற்சி செய்கின்ற எல்லோருமே கிறிஸ்துவின் நண்பர் தியோஃபில். ஆனால் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது 2000 வருடத்துக்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த வாசகங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருத்தமானதாக இருக்கின்றது. நமக்கு எழுதப்பட்டதாக நம்முடைய நிறைய மறைவுரை நாம் ஆரம்பிக்கலாம். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, அதாவது தெயோஃபில், கடவுளுடைய நண்பர்களே, அன்புக்குரியவர்களே. அதே மாதிரி அவரும் அந்த தன்னுடைய புத்தகத்தை அழகாக ஆரம்பிக்கின்றார். இயேசு தாம் தேர்ந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். இது இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொல்கிறார். இயேசு விண்ணேற்றம் அடை திடீர்னு பிரிஞ்சு போயிடல, அதுதான் மீண்டும் சொல்ல, அவர்களுக்கு வேண்டிய அளவுக்கு அறிவுரை கொடுத்து இயேசு புறப்பட்டு சென்றார், விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது 1ஆம் நூலில் எழுதியுள்ளேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி இறை ஆட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அப்போது பழைய ஏற்பாட்டிலே 40 ஆண்டுகள் இஸ்ராயேல் மக்களுக்கு தேவைப்பட்டது அந்த பாலும் தேனும் பொழிகின்ற பூமியை சுதந்திரித்து கொள்ள. இங்கே 40 நாட்கள் தேவைப்பட்டன
ஏனென்றால் இயேசுடைய உயிர்ப்பை கிரகித்து கொள்ள, ஜீரணித்து கொள்ள, நான் சொன்னது போல் அந்த பாஸ்கா மறை உண்மை என்பது அதில் சுலபம் இல்லை, ஓர் இரவிலே கொண்டாடிவிட முடியாது. அதே போல் திருத்தூதர்களுக்கும் இந்த இயேசுடைய உயிர்ப்பை புரிந்து கொள்வதற்கு நிறைய நாட்கள் தேவைப்பட்டன. ஆனால் தான் ஆண்டவர் பலமுறை அவர்களுக்கு தோன்றி இந்த தோற்றத்தை பற்றி, காட்சியை பற்றி பவுலடியாரும் சொல்ல, பலருக்கு பல நேரங்களில் தோன்றினார், காலம் தப்பி பிறந்த எனக்கு கடைசியாக தோன்றினார் என்று சொல்வார். பலருக்கு தோன்றி தன்னுடைய உயிர்ப்பை ஊர்ஜிதம் செய்கின்றார். ஏனென்றால் பாஸ்கா மறைபொருள் இறப்பு, உயிர்ப்பு, அதனுடைய நீட்சி, அதனுடைய தொடர்ச்சி தான் விண்ணேற்றம். விண்ணேற்றத்தை ஒரு தனி நிகழ்வாக பார்ப்பதில்லை. இந்த பாஸ்கா மறைபொருளுடைய இன்னொரு பரிணாமம், இன்னொரு முகமாக நாம் இதை பார்க்கின்றோம். 40 நாட்களுக்கு பிறகு அவர் இந்த விண்ணேற்ற நிகழ்வை அமைத்து கொண்டார் என்பதை லூக்கா தெளிவுபடுத்துகின்றார். நம்ம இந்த கேட்டிஸ்கன் படியில் அந்த 40 நாள் இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருந்தார்? சீடருக்கு அநேக தடவை தம்மையை காண்பித்து அவர்களை ஸ்திரப்படுத்தி கொண்டிருந்தார். இந்த வார்த்தைகள்லாம் படிக்கிறோம். உறுதிப்படுத்தி கொண்டிருந்தார், இந்த வார்த்தைகள்லாம் படிக்கிறோம். ஏன்னா லூக்கா நற்செய்தியில் அதற்கான விளக்கம் இருக்குது. 4 சான்றுகள் லூக்கா நற்செய்தியாளர் தருகிறார், இயேசுனுடைய உயிர்த்தெழுதலுடைய சான்றுகள். உதாரணத்துக்கு 24ஆம் அதிகாரம் அந்த எம்மாவுஸ் சீடர்களுக்கு காண்பித்ததாக இருக்கட்டும், அல்லது 24ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் பேதுருவுக்கு தன்னை வெளிப்படுத்தியதாக இருக்கட்டும், அல்லது 24ஆம் அதிகாரம் 36 43 வரை இந்த சீடர்களுக்கு காட்சி கொடுத்தது மீண்டுமாக. அதன் பிறகு அதில் வருகின்ற அருமையான செய்தி மீன் உண்ணுதல். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அந்த சான்று என்ற வார்த்தை தெக்மேரியோன் என்ற கிரேக்க வார்த்தை, இந்த ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இந்த சான்று என்பது ஒரு முழுமையான ஒரு ஆதாரம், கன்ஃபர்மேஷன், மறுக்க முடியாத, மறைக்க முடியாத, மனதிற்குள் ஊடுருவிப்பாகின்ற உண்மையை உரைக்கின்ற ஒரு சான்று. யாருமே மறுக்க முடியாது, இல்லை அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு கடவுள் அவர்களை திடப்படுத்தி, நான் இருக்கிறேன், நான் இறந்தேன், உயிர்த்தேன், இதோ இப்போது உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லி அவளை மீண்டும் மீண்டும் திடப்படுத்தி சான்றை பகிர்ந்து ஆண்டவர் சென்றிருக்கிறார். லூக்கா நற்செய்தியிலே சொல்லாத இன்னொரு கூடுதல் செய்தியும் இங்கே திருத்தூதர் பணிகளில் லூக்கா சேர்க்கிறாரு. நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்க போகிறீர்கள், அந்த சாட்சிய வாழ்வுக்கு உங்களை திடப்படுத்த போகிறவர் ஆவியானவர். அப்போது இந்த 2 விதமான திருமுழுக்கு தெளிவுபடுத்துகிறார். பிற்காலத்தில் நீங்கள் திருத்தூதர் பணியினுடைய தொடர்ச்சி இன்றைக்கி முதல் அதிகாரத்தில் முதல் வசனங்களில் இருக்கிறோம். 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது எபேசு நகரில் பவுலடியார் அங்கே போகும்போது நாங்களாம் கிறிஸ்துவங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. திருமுழுக்கு பெற்றுட்டிங்களா? பெற்றுட்டோம். அதான வழக்கமான ஒரு அருள் அடையாளம், துவக்க அருள் அடையாளம், முதல் அருள் அடையாளம். பெற்றுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆவியானவர் பெற்றிருக்கீங்களா? ஆவியானவர் அப்படி ஒருத்தர் இருக்கிறாரே எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு 19ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கின்றோம். அப்போ மீண்டும் அப்படி ஆவியானவர் இல்லாமல் நீங்கள் திருமுழுக்கு பெற்றிருக்கிறீர்களா? அது நீங்கள் பெற்றது திருமுழுக்கு, யோவானுடைய திருமுழுக்கு, தண்ணீர் திருமுழுக்கு. இப்போ அது பாவங்களை கழுவுகின்ற அடையாளம். ஆனால் கழுவி அதே நேரத்தில் உச்சந்தலையில் கிறிஸ்மா தடவுவது போல ஆவியானவரால் நீங்கள் அபிஷேகிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் கை வைத்து ஜெபிக்கிறார், ஆவியானவர்களை பெறுகிறார்கள். இப்போ அதை தான் சொல்கிறார், இந்த 2 திருமுழுக்குகளை தெளிவுபடுத்துகின்றார். எருசலேமிலே தங்கி இருங்கள். அதற்கான அர்த்தம் இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் தெள்ள தெளிவாக இருக்கிறது. உதாரணத்திற்கு இன்னைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில், இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள். தெளிவான விளக்கம் இன்னைக்கு நற்செய்தியில் இங்கே ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறார் அந்த சீடர்களுக்கு. அந்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு அழகாக அங்கே சொல்கிறாங்க பாருங்கள், எருசலேம், யூதேயா, சமாரியா முழுவதும் உலகின் கடையெல்லை வரை. அதான் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை. இந்த கிறிஸ்துவம் உலகம் எங்கும் பரவி இருக்கிறதுனா அன்று அவர்கள் விதைத்த விதை. இப்படி ஒரு குளத்தில் அப்படி கல் போட்டு அப்படி சின்னதாக ரவுண்டாக போகும் போல் அங்கே இந்த எருசலேமிலே தொடங்கிய அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய நற்செய்தி இன்னைக்கு உலகம் முழுவதுமாக பரவி கொண்டிருக்கு. அதற்கு அடிப்படை காரணம் ஆவியானவருடைய வல்லமையை அவர்கள் பெற்றார்கள். அந்த பகுதிக்கு முன்னதாக வசனம் 6 அது ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. சீடர்களுக்கு எவ்வளவுதான் இயேசு கற்றுக் கொடுத்திருந்தாலும், எவ்வளவுதான் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்திருந்தாலும், அவர்கள் தங்கள் உள்ளத்திலே சில தப்பறையான கருத்துக்களை ஆழமாக பதிய வைத்து விட்டார்கள். இறையாட்சி என்பது என்ன? இயேசு அதை குறித்து எவ்வளவுதான் விளக்கம் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் இறையாட்சி குறித்து அவர்கள் ஒரு பழைய கருத்தையே உள்ளத்தில் வைத்திருக்கிறார்கள். அது என்னென்றால், தாங்களே அரசாளுகிற ஒரு தன்னாட்சி, அந்நியர்கள் இல்லாமல் அரசாளுகிற ஒரு உலக ஆட்சி, அதைத்தான் இயேசு நிறுவ வந்திருக்கிறார் என்கிற அவர்களுடைய எதிர்பார்ப்பு இருந்தது. இயேசு மண்ணை பிடித்து ஆள வரவில்லை, இயேசு மரங்களை பிடித்துத்தான் ஆள வந்தார். அந்த தன்மைகளை அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. ஆகவே அவர் சொல்வார், ஆவியானவர் வருகிற பொழுது உங்களுக்கு அனைத்தையும் விளக்குவார், அது வரைக்கும் நீங்கள் பொறுத்தான் இருக்கணும், இந்த உண்மைகள் படிப்படியாகத்தான் உங்களுக்கு புரியும்
அப்படின்னு சொல்லுகிறார். ஆனால் சீடர்கள் முந்திரி கொட்ட மாதிரி இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஆண்டவரே இப்போ நீங்கள் பர்வத்துக்கு போக போகிறீங்க, இறையாட்சியை இப்போ எங்களுக்கு மீட்டு தருகிற காலம் இதுதானா, இல்லை இன்னும் காத்திருக்கணுமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? இயேசு தன்னுடைய பணியை முடிக்கிறான்னு சொல்லிட்டு, அப்போ நானும் அந்த கூட்டத்தில், திருத்தூதர் கூட்டத்தில் தான் இப்போ முடிக்க போகிறாரே, அப்புறம் நமக்கெல்லாம் வர வேண்டியதெல்லாம் இன்னும் என்ன ஆச்சு, எங்கே வலது இடது எங்கே, அதெல்லாம் அது தேடுறது இயற்கை தான். நீ சொன்ன மாதிரி இன்னும் அந்த நிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால தான் இன்னும் ஆவியினால் இன்னும் அவர்கள் அபிஷேகிக்கப்படவில்லை, இன்னும் அந்த தெளிவை அவர்கள் பெறவில்லை. அவங்க கேள்வி என்ன, நீ கேட்ட அருமையான கேள்வியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேலுக்கு ஆட்சி உரிமையை பெற்றுத்தரும், அதாவது எங்களுக்கு நீ சொன்ன சுய ஆட்சி எங்களுடைய. ஆனால் ஆண்டவர் இயேசு குறிப்பாக லூக்கா நற்செய்தி உடைத்து வெளியே வருகின்ற கோழி முட்டையை போல, உடைந்து வெளியே ஒரு கோழி குஞ்சு போல, தந்தை சொன்னது போல விளிம்புகளுக்கு செல்கிற இந்த இறை ஆட்சி, இது ஒரு கூட்டுக்குள் இருக்கின்ற கூட்டுப்புழு போல ஒரு சிறிய வட்டத்துக்குள் இருக்கின்ற, அது இருந்தது, அது பழைய ஏற்பாட்டு நிலை. இன்றைய நிலையிலே இது எடுத்து செல்லப்பட வேண்டும் விளிம்புகளுக்கு, ஓரங்களுக்கு, உலகத்தினுடைய மூலைகளுக்கு, மூலை முடுக்குகளுக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும். அதான் சொல்ல, ஆட்சி உரிமை பற்றி நீங்கள் சின்ன வட்டத்தில் இருக்காதீங்க. உங்களை தூய ஆவியார் ஒரு பெரிய மனநிலைக்கு, ஒரு திறந்த மனதைக்கு, the horizons will be extended, உங்களுடைய அந்த தொடுவானங்கள் எல்லாம் விரிவாக்கப்படும் என்பதை அந்த தெளிவாக்குகிறார். தூய ஆவியானவரின் வல்லமையால் ஆட்கொள்ளப்பட்டு அந்த ஆட்சியுரிமை என்ன என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். எருசலேம் யூதேயா, யூதர்கள் வாழ்கின்ற பகுதி, சமாரியா இந்த கலப்பினர்கள் சமாரியர்கள் வாழ்கின்ற பகுதி, அதன்படியா உலகெங்கும் என்பது தந்தையவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டார். இந்த நூலை பொறுத்தவரை உலகின் கடையெல்லை என்பது ரோமை நகரம். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி அதற்கான சாட்சிகளாக இவர்கள் இருப்பார்கள் என்பதை ஆண்டவர் அங்கே உணர்த்துவதன் வழியாக அந்த நூலினுடைய அமைப்பு திட்டத்தை லூக்கா தெளிவாக உணர்த்துகிறார். இந்த திருத்தூதர் பணிகளை பற்றி தெரிந்து கொள்ள போனாக்கா அந்த 1:8 இதை பிடிச்சிட்டா இதான் திருத்தூதர் பணி நம்ம சுலபமாக சொல்லலாம். ஆதி திரு அவை எப்படி நகர்ந்தது, எப்படி ரோமை போய் சேர்ந்தது, கடைசியாக பவுலடியார் ரோமையிலே போய் வீட்டு காவலில் இருந்து சீசருக்கு முன்னால் என்றால் உலகத்துக்கு முன்னாடி நின்று இயேசு ஆண்டவர் இறந்தார், உயிர்த்தார், விண்ணேற்றம் அடைந்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே இறப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போது இது இந்த வாழும் திரு அவைக்கு, வாழுகின்ற நம்பிக்கையாளர்களாகிய நமக்கு எல்லோருக்கும் இது உந்துதல் தருகிறது. நாம் இயேசுவை சுமந்து செல்ல வேண்டும். இந்த சமய வாழ்க்கையில் மிகவும் குறிப்பாக கடவுள் பற்றிய, கடவுளுடைய வெளிப்பாடுகள் பற்றிய உண்மைகளில் நம்ம பல நேரங்களில் குழம்பி நிற்கிறதுக்கு, அல்லது விசுவாசத்தை இழப்பதற்கு, அல்லது நம்பிக்கையை இழந்து பின்வாங்கி சறுக்குவதற்கு இதுதான் காரணமாக அமைகிறது. அறிவு அப்படி பண்ணிவிடுகிறது. ஆனால் இது ஒரு தத்துவம். இந்த தத்துவத்தை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். நம்பிக்கை வாழ்ந்த அந்த 2 பகுதி நீங்கள் அழகாக சொல்றீங்க. ஒன்று அறிபொருள் அல்லது அறிவு பொருள், இன்னொன்று மறைபொருள். 2 இருக்குது. அந்த மறைபொருள், அந்த அறிவு பொருளில் நம்ம எவ்வளோனாலும் தேடல் செய்யலாம். ஆனால் அதுக்கு ஒரு வரம்பு இருக்குது, அவ்வளோதான். அதில் எல்லாமும் நம்ம அறிந்துட முடியாது. அங்கே மறைபொருள் வருது. அந்த மறைபொருள் தான் அதனுடைய எல்லை, நீ சொன்னீங்க, அதனுடைய வரம்பாக நாம் பார்க்கிறோம். ஸோ அந்த மறைபொருள் வரும்பொழுது நாம் என்ன செய்யணும், சரணடைகின்றோம். அதுதான் நம்பிக்கை வாழ்வே ஒரு சரணடைந்து வாழ்தல். எல்லாவற்றையும் நான் தெரிந்து கொள்வேன் என்றால, ஆனால் தேடல் இருக்க வேண்டும். ஆனால் தேடல் இந்த மறைபொருளை முன்வைத்து தேடுவதாக இருக்க வேண்டும். அந்த மறைபொருளை புரிந்து கொள்ளாததால் தான் இவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நாமும் பல நேரம் அந்த மறைபொருள் புரியாதனால தான் மேலேயே பார்த்துட்டு இருக்கிறோம். கடைசி வரைக்கும் புரியுதில்லை. அது விண்ணகம் என்பது ஒரு நம்ம வானம் தான் விண்ணகம் நினைச்சோம். விண்ணகம் என்பது என்னுடைய மத்தியில் இருக்குது, என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது. அந்த மறைபொருளை நோக்கிய என்னுடைய பயணமானது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த விண்ணகத்தை நோக்கி, எருசலேமை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டு இருக்க வேண்டும். எப்போ முடிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள் வர வேண்டும். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. இந்த மேகம் அப்படிங்கிற வார்த்தை, அதனுடைய ஆழ்ந்த பொருள், அது நம்ம பழைய ஏற்பாட்டோடு தொடர்புடைய ஒன்று இல்லையா? பழைய ஏற்பாட்டிலும் சரி, விவிலியத்தில் ஒட்டுமொத்தமாக எங்கெல்லாம் மேகம் வருகிறதோ அது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நமக்கு உணர்த்துகிறது. அதற்கு 2 காரணங்கள் சொல்லலாம். கூடுதலாக இருந்து தந்தைகள் பகிர்ந்து கொள்ளணும். ஒன்று கடவுளை நாம் நேரடியாக பார்க்க முடியாது. அது விடுதலை பயணம் 33:20 நாம் படிப்பது போல கடவுளை பார்த்துவிட்டு ஒருவர் உயிராக இருக்க முடியாது. அப்போ அங்கே மேகத்தை அங்கே கொண்டு வரும்போது கடவுளுடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது, அதை நாம் உணர்கின்றோம் அந்த மேகம். 2வதாக அவருடைய காஸ்மாலஜி என்று சொல்கிறோம். அதாவது இந்த பிரபஞ்சத்தை பற்றி அவருடைய புரிதல் எப்படி இருந்துச்சுனாக்கா, 3 உலகங்கள், கடவுள் மேல் உலகில் இருக்கிறார், இடை உலகத்தை மனிதர்கள் இருக்கிறார்கள், கீழ் உலகம் பாதாளம், இறந்த பிற்பாக இருட்டு உலகம், அங்கே சொல்கிறோம் அந்த 3 உலகம். அப்போது இந்த மேல் உலகம் கடவுள் உலகத்திற்கும் மனிதர்கள் வாழ்கின்ற இந்த உலகத்திற்கும் இடையே இருப்பது மேகம்தான்.
நம்மளாம் நினச்சிக்கிட்டோம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மேகம் தான் கடைசி நினச்சிட்டு இருந்தோம். அந்த பிளெயினில் ஏறினப்பட பார்த்தீங்கன்னாக்கா ஏறின 2வது நிமிஷத்துல கீழே மேகம் இருக்கும், நமக்கு மேகம் இருக்கும். அப்போ அவர்களுடைய அந்த புரிதல், அந்த காலத்து புரிதல் படி மேகம் தான் இந்த பூமியினுடைய கூரையாக பார்க்கிறார். அதுதான் திருப்பாடல் 104 இந்த படைப்பின் திருப்பாடலில் அவர் சொல்வார், மேகங்களை நீர் ரதங்களாக கொண்டிருக்கிறீர். அது மேகத்துக்கு மேலே அது மேகம் நகர்றது வந்து ரதம் மாதிரி நகர்றாங்க. அப்போது அந்த கடவுளுடைய உலகத்தையும் மனிதர் உலகத்தையும் அது பிரிக்கின்ற ஒரு லேயர், ஒரு படிவமாக அந்த மேகத்தை பார்த்தார்கள். எனவே மேகம் வருகிறது என்றாலே, மேகம் ஒரு இடத்துல வந்து குவிகிறது என்றாலே ஆண்டவருடைய பிரசன்னம். நிறைய முறை உடன்படிக்கை பேழை, ஆண்டவர் சாலமோன் கட்டிய கோவில், இதெல்லாம் ஆண்டவருடைய, அதே மாதிரி தோற்ற மாற்ற நிகழ்வுடைய ஒரு மேகம் தான். இதெல்லாம் வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை நமக்கு உணர்த்துகின்ற ஒரு அடையாளமாக விவிலியத்தில் நாம் பார்க்கின்றோம். அதோடு சேர்த்து இன்னைக்கு பார்க்கும் பொழுது இந்த நீங்கள் சொன்னது மாதிரி திருத்தூதர் பணியில் மட்டும்தான் தெள்ள தெளிவாக லூக்கா ஆசிரியர் எப்படி ஆண்டவர் விண்ணேற்றம் அடைந்தார் என்பதை தெள்ள தெளிவாக குறிப்பிடுகின்றார். மார்க்கு நற்செய்தியில் பார்க்கிறப்ப பேசிக்கொண்டிருந்த பொழுதே, லூக்கா நற்செய்தியில் இறுதி பகுதியில் கூட அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்த பொழுது, ஆனால் இங்கே மட்டும்தான் மேகம் ஒன்று அவரை எப்படி எடுத்து சென்றது, அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அதன் பிறகு வெண்ணாடை அணிந்த இருவர் தோன்றி, இது அருமையான ஒரு உதாரணமாக பார்க்க வேண்டும். ஏன்னா எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அதற்கான சாட்சிகள் இருவர் இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே உயிர்த்தெழுதலுக்கு லூக்கா நற்செய்தியாளர் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் லூக்கா நற்செய்தியாளர் மட்டும்தான் சொல்கிறார், வெண்ணாடை அணிந்த இருவர். அதே போல இன்றைய வாசகத்திலும் வெண்ணாடை அணிந்த இருவர். ஏன்னா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் யூத சட்டப்படி சாட்சிகள் இருக்க வேண்டும். இணை சட்ட நூல் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கும். ஆக ஒரு காட்சியை அமைக்கின்ற பொழுது தத்ரூபமாக அதற்கு சாட்சிகளையும் வைத்து அதை சான்றுகளின் தெளிவான தரவுகளின் அடிப்படையில் கட்டமைப்பதற்கு லூக்காவுக்கு இணை யாருமே இருக்க முடியாது. லூக்கா சொல்ல விரும்புவது, ஆண்டவருடைய உயிர்ப்பு எவ்வளவு நிஜமானதோ, உண்மையானதோ, ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதோ, அதே போல ஆண்டவருடைய விண்ணேற்றமும் உறுதியானது, நிஜமானது, ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது, பல தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியது. அதனால தான் அதே மாதிரி சாட்சிகளை நிறுத்தி இது உண்மையான நிகழ்வு என்பதை உறுதிப்படுத்துகின்றார். இதன் விளைவாக என்ன சொல்கிறாங்க, கலிலேயரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? அந்த அடுத்த அருமையான கேள்வி அது. அப்போது வானத்தை அண்ணாந்து அவங்களுக்கு தேர் லாஸ்ட், ஏதோ தெரியல, தம்மை மறந்து அப்படியே நிற்கிறாங்க. அப்போ தான் அவங்களை தட்டி எழுப்பி, நீங்கள் இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா, அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுடைய வருகையை அவர்கள் சொல்லி, அப்போ வருவார், நீங்கள் போய் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, காத்துருங்க அப்படின்னு சொல்லலை. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன இருக்கோ அதை போய் செய்யுங்க. அது ஒன்றே ஒன்று தான். அவர் ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி, நீங்கள் என் சாட்சிகள். ஆண்டவர் வரும் வரை நம்முடைய மறைபொருளே, இது நம்பிக்கையின் மறைபொருள் என்று திருப்பலியில் கூட ஆண்டவரே நீர் வரும் அளவும் எங்களுடைய கொண்டாட்டங்கள், எங்களுடைய அறிக்கைகள், எங்களுடைய நம்பிக்கை வாழ்வினுடைய தேடல்கள் எல்லாமே நீர் வரும் வரை தொடரும், நாங்கள் செய்கின்றோம் என்று நாம் நம்முடைய நம்பிக்கை வாழ்வை தொடங்குகின்ற ஒரு நிகழ்வாக இந்த விண்ணேற்றத்தை பார்க்கின்றோம். இந்த 3ஆம் ஆண்டிலே தமிழக திரு அவை இந்த எபிரேயருக்கு எழுதப்பட்ட வாசகத்தை வாசகமாக கொண்டிருக்கிறது. இந்த வாசகமும் நமக்கு விண்ணகத்தில் இயேசு என்ன செய்கிறார், அவர் என்ன பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை சொல்கிறது இல்லையா தந்தை அவர்களே? இந்த முதல் பகுதியில் 2 வேறுபாடுகளை கொடுக்கிறார். ஒன்று மண்ணக இறை வழிபாடு, இன்னொன்று விண்ணக இறை வழிபாடு. இப்போ எருசலேம் ஆலயம் அந்த பலியானது ஆண்டுக்கு ஒரு முறை கொடுக்கப்படும். அதனால் இது மண்ணக தூயகம், மனிதரால் செய்யப்பட்டது. ஆண்டவருடைய விண்ணேற்றம் என்பது மண்ணக தூயகத்தை சார்ந்ததல்ல, மாறாக விண்ணக தூயகத்தை சார்ந்தது. ஆக விண்ணகத்தில் நுழைந்தார், நம் சார்பாக கடவுளோடு நிற்கிறார். அதான் விண்ணேற்றம் என்பதனுடைய மிக 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 சிறந்த சாராம்சம் என்னவென்றால், அப்படி வலது பக்கம் அமர்ந்திருக்கிற இயேசு என் சார்பாக நின்று கொண்டிருக்கிறார். அதான் முதல் பகுதியாக நான் பார்க்கிறேன். இந்த மண்ணக வழிபாடு, அதை விண்ணக வழிபாடு நீங்கள் சொன்னதை சொல்லும்போது திருப்பலியில் அழகான ஒரு கட்டம் இருக்கிறது. தூயவர் தூயவர் என்று பாடுகிறோம். தொடக்க உரை. அந்த தொடக்க உரை எப்பொழுதும் முக்கியமானது. ஏனென்றால் அன்றைய வழிபாட்டினுடைய மைய கருத்தை, மைய மறைபொருளை அங்கு அந்த தொடக்க உரையில் சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம் எப்பொழுதுமே. அப்படி பார்க்கும் பொழுது அந்த முடியும் போது எப்படி இருக்கும், எனவே வானதூதர், முதன்மை வானதூதர், தலைமை தாங்குவோர் இவர்களோடு சேர்ந்து, யார் இவங்களாம் எங்கே இருக்கிறாங்க, விண்ணுலகில் இருக்கிற அந்த விண்ணக வாசிகள், கடவுளுடைய திருத்தூதர்கள், அவர்களோடு சேர்ந்து நாங்களும் உம்மை இடையராது புகழ்ந்து பாடுவதாவது சொல்வதாவது. அப்போ மண்ணக வழிபாடு
அந்த விண்ணக வழிபாட்டினுடைய ஒரு பிரதிபலிப்பு. நான் மட்டுங்க நம்ம கொண்டாடுற ஒவ்வொரு கொண்டாட்டமும் அங்கே நடந்துட்டுருக்கு. அப்போது இங்கே இயேசு கிறிஸ்துவை, அந்த ஆட்டுக்குட்டியை, குத்தப்பட்டு நிற்கின்ற அந்த ஆட்டுக்குட்டியை வைத்து நாம் கொண்டாடுகிறோம். அவர் விண்ணுலகிலே இந்த விண்ணேற்றத்தின் வழியாக தந்தையின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அங்கே நாம் கண்ட காட்சிகள், திருவெளிப்பாட்டு காட்சிகள், அரியணை, செம்மறியாடு, குத்தப்பட்டு நிற்கின்ற ஆடு, அங்கு பெருந்திரளான கூட்டம், இவர்களுடைய வழிபாட்டினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த மண்ணக வழிபாடு. இப்போ அந்த விண்ணகத்தில் இருக்கிற இயேசு என்ன செய்கிறார் என்றால், தந்தையின் வலது பக்கத்திலிருந்து நாம் போன பூமிக்கு இந்த மக்களை பற்றி எபிரேயர் சொல்கிற மாதிரி அவங்கள பற்றி எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க படுற கஷ்டங்கள், அவங்க சந்திக்கிற சோதனைகள், அவருடைய வலி வருத்தங்கள், இதெல்லாம் நான் பார்த்துட்டேன். அப்பா, இவங்களுக்காக என்னுடைய இறப்பு உயிர்ப்பை முன்னிட்டு அவர்களை ஏதாவது செய்யுங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க என்று நமக்காக பரிந்து பேசக்கூடிய இந்த எபிரேயர் புத்தகமே இயேசுடைய தலைமை குருத்துவத்தையும் அவர் நமக்காக பரிந்து பேசுவதை விளக்குகின்ற ஒரு புத்தகம். இன்னைக்கு இந்த 3 மாசமே நமக்கு சொல்ற கருத்துக்கள் அருமையான கருத்துக்கள். ஒன்று, என் ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்தவர் என் உடன் இருக்கிறார். நான் பலமுறை சொல்லுவதென்று, the Lord is with us, the Lord is still with us, the Lord is always with us. எப்பொழுதும் இருக்கிறார், என் உடன் இருக்கிறார், எப்பொழுதும் இருக்கிறார், என்றென்றும் இருக்கிறார். அதான் முதல் பகுதி. இரண்டாவது, அவரை நெருங்கி வரணும்னா நான் எப்படி போகணும்? அப்போ சாதாரணமாக நடந்து ஆண்டவரை நான் வரேன் அப்படின்னு போக முடியுமா? அப்படி போக முடியாது. அதற்கு அருமையான வசனத்தை சொல்லுகின்றார். 4 நற்பண்புகள், அவரை அணுகிச் செல்ல தேவையான நற்பண்புகளை சொல்லுகின்றார். 22ஆம் வசனம், தீய மனசான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளம், அதான் முதலாவது. இரண்டாவது, தூய நீரில் கழுவப்பட்ட உடல் உடையவர்களாய், இரண்டாவது. மூன்றாவது, நேரிய உள்ளத்தோடு மிக உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகி செல்ல வேண்டும். ஆக இந்த 4 நற்பண்புகள் இருந்தாதான் கடைசியாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற நம்பிக்கைக்குரிய வசனம், நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர், எனவே நாம் எதிர்நோக்கி இருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையாயிருப்போமாக. இந்த அருமையான ஒரு வாசகத்தோடு இந்த 2ஆம் வாசகம் முடிவு. ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து விட்டாலும் அவருடைய பணி தொடரப்போகிறது. தூய ஆவியானவர் வரப்போகிறார். அவர் சீடர்களை இன்னும் உற்சாகமான சாட்சிகளாய் மாற்றப்போகிறார். மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, வாழ்வு தரும் இறை வார்த்தை என்னும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் தந்தையர்கள் நாங்கள் சந்திக்கும் வரை இருகரம் கூப்பி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.